கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பைனான்சியர் வீட்டில் சிசிடிவி கேமரா மின் இணைப்பை துண்டித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தம்பதியை தாக்கி கத்தி முனையில் தங்க நகைகளை பறித்துச் சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அருகே பைனான்சியர் வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் மின் இணைப்புகளை துண்டித்துவிட்டு இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. மர்ம நபர்கள் 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 2 டிஎஸ்பி மற்றும் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்க கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை விசாரணை நடத்தி வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்துள்ள தபால்மேடு அருகே உள்ள தண்ணீர் பந்தல் பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரது மகன் சுந்தரேசன், இவரும் இவரது மனைவி மஞ்சுளா ஆகியோர் வசித்து வரும் நிலையில் இன்று விடிகாலை சுமார் 5:30 மணி அளவில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்த சுந்தரேசன் கதவை திறந்துள்ளார். அப்பொழுது மறைந்துள்ள மர்ம நபர்கள் அவருடைய கத்தியால் தாக்கியுள்ளனர். அதை தடுக்க முயன்ற சுந்தரேசனின் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு கத்தியுள்ளார். கணவனின் கதறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மனைவி மஞ்சுளா ஆகிய இருவரையும் கத்தி முனையில் அமர வைத்து அவர்களிடம் கழுத்தில் மற்றும் வீட்டில் இருந்த சுமார் 20 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த வீட்டை சுற்றி இருந்த சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேறியுள்ளது தெரிய வந்தது. இதில் படுகாயம் அடைந்த சுந்தரேசன் பர்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த பர்கூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த அங்கு வந்த கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார். விசாரணையில் வீட்டுக்குள் கணவன் மனைவி இருவரையும் கழுத்தில் அணிந்திருந்த மற்றும் வீட்டில் இருந்து 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க பர்கூர் மற்றும் ஊத்தங்கரை டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படை போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிப்பதற்காக இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.